வெல்கம் டு TNPC அண்ட் ஷார்ட்-ஹேண்ட் ஆஸ்பயர். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா RRB NTPCயோட இம்பார்ட்டன்ட் ஜிகேயில் நம்ம ஆல்ரெடி தேசிய சின்னங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கீதம் பற்றி பார்த்தோம். இப்போ தேசிய பாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? தேசிய பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தே மாதரம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேசிய பாடல் ஃபஸ்ட்டு யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த தேசிய பாடலை ஏற்றுக்கொண்ட நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950 தான். தேசிய கீதத்தோடு தான் தேசிய பாடலையும் ஏற்றுக்கிட்டாங்க. சேம் டேட்டு சேம் இயர். ஓகேவா? ஜனவரி 24, 1950. நெக்ஸ்ட் இது ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து ஸ்ரீ அரவிந்தரால் மொழிபெயர்க்கப்பட்டது. இது ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்ச்சாங்க அப்படின்னா ஸ்ரீ அரவிந்தர் அப்படின்றவர் தான் மொழிபெயர்த்தாங்க. இது பாடப்பட்ட மொழி வந்து சமஸ்கிருதம். என்ன லாங்குவேஜில் பாடினாங்கன்னா சமஸ்கிருதத்தில் பாடியிருக்காங்க. ஆனந்த மடம், அதாவது 1882 ஆனந்த மடம் என்ற பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் நாவலில் இருந்து இந்த பாடலை எடுத்தன. அதாவது பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து 1882 ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அந்த நாவலில் இந்த பாட்டு இருக்குது. அந்த நாவல்லேருந்து தான் இந்த பாட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆனந்த மடத்துலேருந்து எந்த பாட்டு எடுத்தாங்க? வந்தே மாதரம் அப்படின்ற தேசிய பாடலை எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12வது இந்திய தேசிய காங்கிரஸின் 12வது இந்திய தேசிய காங்கிரஸின் 1896 ஆண்டு மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது. இந்த தேசிய பாடலை எப்போ ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா 12வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு? 1896 ஆண்டு நடந்துச்சு. அப்போ தான் முதல்ல பாடியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரால் முதலில் இசையமைத்து கல்கத்தா மாநாட்டில் தாகூரால் பாடப்பட்டது. அதாவது முதல்ல ரவீந்திரநாத் தாகூர் இசையமைத்து அவரால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இந்த இதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் இதுக்கு இசையமைச்சிருக்காரு. அவர் தான் வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா? இயற்றியவர் தான் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவரோட நாவல் தான் வந்து ஆனந்த மடம். ஓகேவா? ஆனால் பாடினதும் இசையமைச்சதும் யார்? ரவீந்திரநாத் தாகூர். குழப்பிக்காதீங்க. தேசிய கீதத்தை பாடினது எல்லாமே என்னது? இசையமைச்சவர் வேற, பாடினது வந்து யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். பட் தேசிய பாடலை வந்து இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பாடியதும் இசையமைச்சதும் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுக்குமே ஒரு சம அந்தஸ்து தான் இருக்குது. இதுதான் மேலே அதுதான் கீழே அப்படின்னு எதுவும் கிடையாது. தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்கும் சம அந்தஸ்து தான் பெற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய சின்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். தேசிய சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த சாரநாத் தூண்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 1950 ஆண்டு ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று நமது இந்திய நாட்டின் லட்சணியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தேசிய சின்னத்தை எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 1950 ஆண்டு ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று நமது இந்திய நாட்டின் லட்சணியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கேருந்து எடுத்தாங்க? சாரநாத்தில் உள்ள அசோகா தூண்லேருந்து தான் எடுத்தாங்க. இது நமக்கு தெரியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து 4 சிங்கம் இருக்கும். அதில் வலது பக்கம் வந்து காளையும் இடது பக்கம் வந்து குதிரையும் இருக்கும். காளைக்கு என்ன மீனிங் அப்படின்னா நாட்டின் கடின உழைப்பு மற்றும் உறுதியை காட்டுகிறது. காளைனா நாட்டோட கடின உழைப்பு அதோட உறுதியை காட்டுது. குதிரைனா ஆற்றல் மற்றும் வேகத்தை குறிக்கிறது. குதிரைனாலே என்றது வேகமாக ஓடுதுங்களா? ஸோ அதோட ஆற்றலையும் வேகத்தையும் குறிக்கிறது குதிரை. சிங்கம் வந்து அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் சுட்டி காட்டுகிறது. சிங்கம் வந்து அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் சுட்டி காட்டுகிறது. அதில் இருக்க சக்கரம் வந்து தர்மத்தையும் அறவழியையும் குறிக்கிறது. சக்கரம் வந்து தர்மத்தையும் அறவழியையும் குறிக்கிறது. இதன் பீடத்தின் கீழே வாய்மையே வெல்லும் என்னும் பொருள் கொண்ட சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தைகள் கொண்ட தேவனாகிரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதாவது இதன் பீடத்தில் கீழே இதோட பீடத்தோட கீழே வந்து வாய்மையே வெல்லும் என்னும் பொருள் கொண்ட சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தைகள் கொண்ட தேவனாகிரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேசிய சின்னத்தை வரைஞ்சவர் யார் அப்படின்னா தீனட் பர்கானா. ஓகேவா? தீனட் பர்கானா. இதில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் நோட்ஸ் கொடுக்கல, பட் தெரிஞ்சுக்கோங்க.
அமைச்சர்கள் வந்து அந்த சின்னத்தை வந்து நீல எழுதுத்தாள்களில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அதாவது அமைச்சர்கள் வந்து அவங்க எழுதுத்தாள்களில் நீல கலரில் பயன்படுத்துகிறாங்க, அவங்க அதிகாரிகள் வந்து சிவப்பு கலரில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மக்களவை உறுப்பினர்கள் வந்து பச்சை கலரில் பயன்படுத்துகிறாங்க இந்த சிம்பிளை. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து சிவப்பு கலரில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.